அபி, 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 என்னாச்சு? என்ன? ஏய் அபி, ஏன் உடம்பெல்லாம் சுடுது? உடம்பு சரியில்லையா? ஆமா சஞ்சீவ், கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. ஃபீவரா? டாக்டரை போய் பாத்தியா? அத்தை கூட போய் டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல சஞ்சீவ், சுத்தமா பசிக்கல. பசிக்கலையா? அபி, ஃபீவரா இருக்கும்போது யாராவது சாப்பிடாம படுப்பாங்களா? இரு, நான் போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். சஞ்சீவ், நீ எப்படி கஞ்சி வைப்ப? வேணாம், நானே கஞ்சி வச்சுக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அது என்ன ரொம்ப பெரிய விஷயமா? அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல சஞ்சீவ், உனக்கு கிச்சன்ல எது எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. நான் வேணா அத்தைய கூப்பிடுறேன். இப்ப மணி என்னன்னு தெரியுமா? 12 மணி. இப்ப போய் தூங்கிட்டு இருக்க அம்மாவை எழுப்ப போறியா? நீ இரு, நான் வரேன். சஞ்சீவ், இரு அபி. அபி, சஞ்சீவ், மெதுவா உட்கார். இதை சாப்பிட்டாலே சரியாயிடும் பாரு. வேணா, கஞ்சிய கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், நீ எப்படி சாப்பிடுவ? நீ பேசாம இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். வேணா சஞ்சீவ், வேணா. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஊட்டி விடுற. நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனா அப்ப எனக்கு யாரு ஊட்டி விடுவா? தேவையில்லாம எதுக்கு நான் ஆசையை வளர்த்துக்கணும்? அதுக்காக தான் சொல்றேன், கஞ்சி என்கிட்ட கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அபி, நாளைக்கு நடக்க போற விஷயத்த நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறது சரியில்லை அபி. ஃபியூச்சர்ல நான் அவன் கூட இருக்கேனோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு நான் அவன் கூட இருக்கும்போது நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த
கண்டதே நினைச்சு கஷ்டப்படாம சாப்பிடு. ம். வாய் ரொம்ப கசப்பா இருக்கு சஞ்சீவ். பூண்டு ஊறுகாய் இருக்குமா? இது அடிச்சனா பாரு. ஏய், முடியாம இருக்கும்போது யாரா ஊறுகாய் சாப்பிடுவாங்களா? இந்தா பேசாம சாப்பிடு. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு அழுகுற? இல்ல, நீ எனக்காக இந்த மாதிரி மிட் நைட்ல எழுந்து கஞ்சி போட்டு கொண்டு வந்து இப்படியெல்லாம் ஊட்டி விடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சஞ்சீவ். இங்க பாரு, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. சரி, பாத்திரம்லாம் இருக்கு, நான் போய் கழுவி வச்சுட்டு வரேன். நீ தூங்கு, சரியா? ஏமாத்த பாக்குறியா நீ? சாவுடா. என்னடா டேய், இவனை மூட்டையோட தூக்கி கடல்ல போடுறா. சரிண்ணா. வாரத்துல ஒருத்தவனை இப்படியே சாகடிக்க வேண்டியதா இருக்க. அண்ணா, நீ கேட்டவனோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்புடா. அனுப்பிட்டுண்ணா. சொல்லு. மேடம், நீங்க தேட சொல்லி ஒரு போட்டோ கொடுத்தீங்கல்ல? ஆமா. அவன் அட்ரஸ் கிடைச்சிருச்சு. வாவ், சூப்பர் சூப்பர். அந்த அட்ரஸ் எனக்கு உடனே சென்ட் பண்ணு. ஓகே மேடம். எஸ், அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். அவனை வழிக்கு கொண்டு வந்துட்டா சஞ்சீவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இருக்கட்டும், அவனுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா அந்த சஞ்சீவ தூக்குல தொங்குறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, வேலை முடிஞ்சிருச்சு, வாடா போலாம். இன்னும் வரலையே. இங்கதான் இருக்கியா நீ? அம்மா அம்மா, சீக்கிரம் வாமா. வர இருடி. ஏண்டி என்ன நிம்மதியா பாத்ரூம் கூட போட மாட்டேங்கிற? ஏன் இப்ப அம்மா அம்மான்னு கத்துன? ஐயோ அம்மா, அந்த கொலைக்காரனோட அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருச்சுமா. நிஜமாவா? ஆமாமா, நம்ம கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெடி பண்ண ரவுடி
அவன் சொன்னபடியே அந்த கொலைகார அட்ரஸ கண்டுபிடிச்சு நமக்கு சென்ட் பண்ணிட்டான். ஏய் ஸ்ரீஜா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம உடனே இந்த அட்ரஸ்க்கு போய் அந்த கொலைகாரனை பார்த்து அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பதான் அந்த அபியை நம்ம ஜெயிக்க முடியும். சரி வா போலாம். வா. வா. யாரு? வணக்கம் சம்பந்தி அம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க. என்னங்க சந்தோஷ், அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அதோ வரமா. என்ன சம்பந்தி திடீர்னு? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? இந்தாங்க சம்பந்தி, வாங்கிக்குங்க. சம்பந்தி வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாங்க அத்தை. வாங்க வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன் மாமா. என்ன திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு மாமா நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மாப்ள. சம்பந்தி, அபி பேசினாளா? நேத்து பேசினா. போலீஸ குத்துன கொலைகாரனை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னா. என்கிட்டயும் சொன்னா. அந்த கொலைகாரன் அபிகிட்ட சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அபிதா கால் பண்றா. சொல்லு அபி. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அபி? நம்ம தேடிட்டு இருந்த கொலைகாரன் கிடைச்சிட்டான் அத்தை. கொலைகாரன் கிடைச்சிட்டானா? ஆமா அத்தை, அவன் நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்ல அப்ரூவர் ஆகுறேன்னு ஒத்துக்கிட்டான். நாளைக்கு அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம் அபி. அப்போ நாளைக்கு சஞ்சீவ் ரிலீஸ் ஆயிடுவானா? ரிலீஸ் ஆயிடுவார் அத்தை. அம்மா, அபி என்ன சொல்றா? கொலைகாரன் கிடைச்சிட்டானா? சம்பந்தி, அபி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். போனை கொடுங்களேன். அபி, உங்க அம்மா உன்கிட்ட பேசணுமா? அம்மா வந்திருக்காங்களா? ஆமா அபி, எங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. கொடுங்க அத்தை. இதோ குடுக்கறேன், பேசு. இந்தாங்க. அபி, அம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? கொலைக்காரன் கிடைச்சிட்டானா? ஆமாம்மா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கை விடலம்மா. தெய்வனே போன் கொடு தெய்வனே, நானும் பேசுறேன். ஆ ஆ அபி, இதோ அப்பா பேசணுமா, ஒரு நிமிஷம். இந்தாங்க. அபி, அப்பா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மா, நீயும் மாப்பிள்ளை சீக்கிரமா நம்ம ஊருக்கு வந்துருக்கம்மா. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம்மா. சரிங்கப்பா. தெய்வனே இந்த சந்தோஷ் குடுறா. அபி, அத்தை, நீ ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரிம்மா.
என்னங்க எழுந்து சாப்பிட வாங்க. ஏங்க எழுந்து சாப்பிட வாங்க. ஐயோ இப்ப எதுக்கு அழறீங்க? என்ன மன்னிச்சிரு தேவி. என்னோட முன்கோபத்தால நான் ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அழாதீங்க. எனக்கு நான் ஜெயிலுக்கு போறது கூட வருத்தம் இல்ல. உங்க 2 பேரையும் இப்படி தனியா விட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமா. நான் பண்ண தப்புக்கு நீங்க 2 பேரும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறீங்களோன்னு நினைக்கும் போது மனசே வலிக்குதுமா. நீங்க அழாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வக்கீல் லட்சுமி மேடம் கோர்ட்ல வாதாடி உங்களுக்கு கம்மியான தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க தண்டனை முடிஞ்சு வாங்க. அப்புறம் நீங்க, நான், குழந்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாங்க. இருங்க நான் போய் பாக்குறேன். யார் நீங்க? அத உள்ள வந்து சொல்லலாமா? வாங்க. மா, வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆமா ஸ்ரீஜா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பெருசாக்கிடலாம். யாருங்க நீங்க? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். வேண்டப்பட்டவங்களா? நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சுலாம் பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். ஹோட்டல்ல வச்சு IPS ஆபீசரை கத்தியால நீ தான் குத்தி கொலை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும்.